அச்சோ தங்க விலை ஏறிடுச்சு, ஐயோ தங்க விலை ஏறிடுச்சு, எம்மாடி தங்க விலை ஏறிடுச்சுமா, என்னம்மா இவ்வளோ விலை விற்கிது அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறாங்க. தவிர தங்க நகை கடையில் கூட்டம் இல்லாமல் இருக்கா சொல்லுங்கள்? 1 லட்ச ரூபா ஏறினாலும் தங்க நகை கடையில் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தங்கம் விலை ஏறாமல் குறையணுன்னா தங்கம் வாங்குறத 1 மாதமாக நிப்பாட்டினா தான் தங்க விலை குறையும். ஒரு கிராமத்தில் தங்கம் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம் 1 மாதத்துக்கு. அதனால் அது மாதிரி எல்லா ஊர்லேயும் ரூல்ஸ் போட்டால் தங்க விலை கண்டிப்பாக குறையும். ஆனால் அதெல்லாம் யார் நினைக்கிறா? நம்மள்கிட்ட காசு இருக்குது, லோனை போட்டாது குழு வாங்கியாவது 1 கிராம் 2 கிராம் தங்கம் வாங்கிலாங்கிற மனப்பான்மையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மள்கிட்ட இருக்கிற பழைய நகையாவது புதுப்பிச்சிலான்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி தங்க விலை ஏறுறதுக்கு காரணமே நம்ம மக்களாகிய நம்ம தான். இதை விட்டுட்டு ஏறிடுச்சு வயிற்றறிச்சப்பட்டுக்கிட்டு வாழ்வாள்னு கத்திக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று புறணி பேசிகிட்டு இருக்கிறதுனால தங்க விலை குறைய போகிறதில்ல. தங்க விலை குறையினா மக்கள் எல்லோரும் தங்கம் வாங்காமல் 1 மாதம் இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக தங்கம் குறையும். ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, அது ஏறினா என்ன ஏறாட்டி என்ன அப்படின்னு நினைப்பாங்க. பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கவங்க, 1 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி 2 பொம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. சேர்த்து வச்சுருவவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கல்யாணத்தில் தான் வாங்கணும், கல்யாணம் வரும்போது தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தயவுசெய்து மக்களான நம்ம தான் திருந்தணும், யாரையுமே திருத்த முடியாது. நம்ம திருந்துட்டாதான். தங்க விலை குறையணுன்னா தங்கம் வாங்காமல் நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு தங்க நகை கடையிலையும் அவ்வளோ கூட்டம். இப்படி சிங்காரத்தோப்பை சுற்றி வந்தோம்னா பார்த்துங்க, தங்க நகையிலையும் துணி கடையில தான் கூட்டம் எக்கச்சக்கமாக. அடுத்தது சிக்கன் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடை, அடுத்தது ஃபாஸ்ட் ஃபுட் கடை. இந்த இந்திக்காரங்களாம் உள்ளே வந்தாங்க, தமிழ்நாட்டு மக்களை கெடுத்து குட்டி சோறு ஆக்கி பானிபூரி அத்தோ புத்தோ என்னென்னமோ விற்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த சவர்மா கர்மம், அது என்னவா நல்லா இருக்கு, அது ஒன்று. நம்ம திருந்தணுங்க, மற்றவங்கள குறை சொல்லி குத்தம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளை திருத்தணும், நம்மளை சார்ந்தவங்கள திருத்தணும். யாரும் திருந்த போகிறதில்ல. நான் பேசி என்ன போகிறேன். சரி ஓகே மக்களே, தங்க விலை குறையினா தங்கம் வாங்காமல் இருங்க. கொஞ்ச நாள் வேண்டாம், 1 மாதம் வாங்காமல் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக தங்க விலை குறையும். ஓகே பாய். தங்கம் வாங்குறவங்களுக்கு வாழ்த்துக்கள்.